ஃபேமிலிக்கு கண்ணு போட்ட கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே அப்பப்போ சுத்தி போட்டுருவாருங்க. ஓகே, ரித்திகாவுக்கு இன்னைக்கு ஒரு டிஃபரெண்டான ஃப்ராக் ஒன்று போட்டிருக்காங்க. நேமே டிஃபரெண்டா இருக்குல்ல? ஆமாங்க, எப்பவுமே நேம் மட்டும் கிடையாது, பாப்பாவுக்குமே ட்ரெஸ்ஸுமே டிஃபரெண்டா தான் வாங்கி போடுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்கு பொங்கல் வைக்கலாம் சொல்லி பிளானுங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி கிளம்பிட்டு இருக்காங்க. ரித்திகா இப்ப போட்டுக்கிற இந்த கோல்டன் டிஷ்யூ ஃப்ராக் வந்து பாத்தீங்கன்னா லிட்டில் ரிதம் போட்டியில தாங்க வாங்கியிருந்தேன். இதுல மாமன் டாக்டர் காம்பா கூட இருக்கு, சாரி டைப்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். இவங்க கிட்ட எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, கஸ்டமைஸ் கூட பண்ணி கொடுத்துருவாங்க. சோ இவங்களோட ஃபுல் டீடைல் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, இன்ஸ்டால கூட டாக் பண்ணிருக்காங்க. லிட்டில் ரிதம் போட்டிக் அப்படி அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மோர் சாப்பாடுலாம் கொடுத்தாங்க, அதையுமே வாங்கி சாப்பிட்டாச்சு நாங்களுமே. இந்த மாதிரி எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு சரி, இல்ல எப்பப்பெல்லாம் பண்டிகை வருதோ அத்தனை கோவிலுக்கு சரிங்க. எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உண்டியில பணத்தை சேமிச்சு வச்சு ஒவ்வொரு கோயிலுக்குமே தன்னால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுட்டே இருப்பாரு. தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு சாமியை நல்லபடியா கும்பிட்டுட்டு எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க. கோவிலுக்கு போனா குழந்தைங்க அடம் பிடிக்கிறத நிப்பாட்டவே மாட்டாங்க. எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பேத்திங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் செட் ஒன்று, சமையல் செட் ஒன்று, ஆளு ஒன்று வாங்கிட்டாங்க. ஓகே, இந்த விஷயம் மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. பை.